எங்க போன்ல இருந்த போட்டோ எப்படிங்க உண்மை இல்லாம இருக்கும்? விடாம நடிச்சுக்கிட்டு இருக்க. ஏய், நான் உனக்கு ஷாக் கொடுக்கணும்னு நினைச்சா நீ எனக்கே ஷாக் கொடுக்கறியா? இங்க பாரு, குமரவேல் யாருன்னு தெரியாம நீ விளையாடிக்கிட்டு இருக்க. என்னங்க நீங்க என்னை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க? ஏய், நான் உன்னை காதலிக்கவும் இல்ல, உன்னை கல்யாணமும் பண்ணல. உன் வீட்டாளுகளை அசிங்கப்படுத்தணும், அதனாலதான் உன்னை காதலிக்கிற மாதிரி நடிச்ச மாதிரி தான், புரியுதா? மத்தபடி இந்த கல்யாணம் எல்லாம் உன் நாடகம். ஏய், மரியாதையா கீழே போய் எல்லார்கிட்டயும் உண்மையை சொல்லு. உன் கழுத்துல இருக்க தாலிக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லன்னு போய் சொல்றேன். ஓ, சொல்லிக்கிட்டே நின்னுகிட்டு இருக்க, போய் சொல்றி. முடியாது, என்னால எங்கேயும் போக முடியாது, யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லவும் முடியாது. அப்படி யார்கிட்டயாவது உண்மையை சொல்லியே ஆகணும்னா நீங்களே போய் சொல்லுங்க. நான் தான் இவளை ஏமாத்தி வர வச்சேன்னு போய் சொல்லுங்க. நான் தான் ஒரு ராத்திரி ஃபுல்லா இவளை கடத்தி வச்சிருந்தேன்னு சொல்லுங்க. இவ குடும்பத்தை அசிங்கப்படுத்துறதுக்காக தான் இதெல்லாம் செஞ்சேன்னு சொல்லுங்க. நடந்த கல்யாணமும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லன்னு போய் சொல்லுங்க. ஏய், நான் எதுக்கு சொல்லணும்? நான் ஏன்டி சொல்லணும்? உங்களுக்கு தானங்க பிரச்சனை, அப்ப நீங்க தான் போய் சொல்லணும். நடந்தது ஒரு கல்யாணமே இல்ல. அததான் நானும் போய் சொல்ல சொல்றேன். ஏய், ரெண்டு வீட்டு ஆளுங்களுக்கு முன்னாடி வாய திறக்கிறதுக்கு துப்பில்ல, கோழ மாதிரி வாய மூடிட்டு நின்னுட்டு என்கிட்ட கத்திட்டு இருக்கீங்களா? என்னாலலாம் யார்கிட்டயும் எதுவும் சொல்ல முடியாது. உங்களுக்கு தேவை இருந்தா நீங்க போய் சொல்லுங்க. ஏய், என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிற. நீங்க பண்ண டார்ச்சருக்கு நேத்தெல்லாம் நான் தூங்கவே இல்ல. இன்னைக்காவது நான் நிம்மதியா தூங்குறேன். சொல்ல கேட்காம எங்கடி போற நீ? ஏய், என்னடி பண்ணிட்டு இருக்க? வெளியில போடின்னு சொல்றல. என்ன உன் வீட்ல இருக்க மாதிரி நடந்துக்கற? வெளிய போடி. ஏய், என்ன பண்ற? கத்தி ஏறி. வாய மூடிட்டு இருக்கணும். கத்தி ஏறி. என்கிட்ட கத்தலாம், பிரச்சனை பண்ணலாம்னு நீ நினைச்சு கூட பார்க்க கூடாது. என் பக்கத்துல வர தைரியம் கூட உனக்கு இருக்க கூடாது. மீறி வந்துச்சுன்னு வச்சுக்கோ, நான் யோசிக்க மாட்டேன், அப்படியே சுருகிடுவேன். பயமுறுத்துறதுக்காக நான் சொல்றேன்னு நினைக்காத. கண்டிப்பா நான் சொல்றதை செய்வேன்.